வணக்கம் நேயர்களே. அனைத்து கிரகங்களின் அருள் ஆசியுடன் இன்றைய ராசி பலன்கள் காண்போம். இன்று மே மாதம் 24ஆம் தேதி, தமிழ் மாதம் வைகாசி 10ஆம் நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:30 வரை. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளின் பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இன்று உங்களது புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், பணவரவும் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வேலைகள் அதிகரிக்கலாம். இதனால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். உடலில் கவனம் தேவை. மிதுனராசி அன்பர்களே, இன்று நண்பர்களின் உதவி கிடைக்கும் நாள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மனதில் சந்தோஷம் பிறக்கும் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். பண விஷயங்களில் லாபம் உண்டு. நல்ல முன்னேற்றமான நாள். சிம்மராசி அன்பர்களே, திறமைகள் வெளிப்படும் நாள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பயணமும் ஏற்படும். உற்சாகமான நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களது முயற்சிகள் இன்று சிறிது தடை ஏற்பட்டு விலகும். வெற்றியும் ஏற்படும். செய்யும் வேலையில் கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் முக்கியமான முடிவுகள், விவாதங்கள் முதலியவைகளை தவிர்க்கவும். பொறுமையாக செயல்படவும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று புதிய முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள். தனுசு ராசி நேயர்களே, இன்று பணவரவு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். புதிய நம்பிக்கை பிறக்கும் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்கள் வேலையில் கவனம் தேவை. நண்பர்களால் நன்மை உண்டு. இன்று உங்களுக்கு முன்னேற்றமான நாள். கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாள். புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. உடல்நிலை நன்றாக இருக்கும். சாதகமான நாள். மீனராசி நேயர்களே, இன்று அமைதியான நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மிகவும் நல்ல நாள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எல்லா ராசிகளுக்கும் நன்மை ஏற்படும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.